உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுங்க மேடம், என்ன வேலை? டேய், என் தம்பியோட கதையை முடிக்கணும். உடனே நான் சொல்ற இடத்துக்கு உன் ஆளுங்க 2 பேரை அனுப்பிவிடு. தம்பினா யார மேடம் சொல்றீங்க? அமைச்சரே? ஆமாண்டா. இப்ப அவன் ஐசியூல பேச்சு மூச்சு இல்லாம தான் கிடக்குறான். நீங்க வார்டு பாய் மாதிரி உள்ள வந்து அவன் கதையை முடிச்சுட்டு போயிடுங்க. டேய், என்ன யோசிக்கிற? இந்த வேலையை மட்டும் நீ செஞ்சேன்னு வச்சுக்கோ, நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு உனக்கு பணம் கிடைக்கும். ஓகே மேடம், முடிச்சிடறேன். நீங்க கவலையப்படாதீங்க. என்ன முத்தையா, போன இன்ஸ்பெக்டர் இன்னும் காணோம். இருங்கம்மா, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். மா, நீங்க தானே வேலனை பார்க்க வந்திருக்கீங்க. உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் வெளியே வாங்க. வாங்க. என்னாச்சு மேடம்? எதுக்கு எங்களை இங்க கூட்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு நைட்டோட நைட்டா வேலனோட கதையை முடிக்க போறதா அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஐயோ, நீங்க உடனே ஏதாவது பண்ணி வேலனை காப்பாத்த பாருங்க. என்னமா சொல்ற? இப்பதான் இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் உங்க கண்ணுல இப்போதைக்கு காட்டவே மாட்டாங்க. ஐயோ அம்மா, இப்ப என்னம்மா பண்றது? நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. என்ன புரியுதா? அப்பதான் உங்க வேலைனை நீங்க காப்பாத்த முடியும். என்னமா பண்ணணும்? உடனே ஒரு வக்கீல புடிச்சு ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷனை போடுங்க. மேடம், அப்படின்னா என்ன மேடம்? அப்படின்னா ஆட்கொணர்வு மனு. ஓ, அந்த பெட்டிஷன் போட்டா கண்டிப்பா வேலனை அவங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியே ஆகணும். அதனால நீங்க உடனே ஒரு வக்கீலுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அம்மா, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு வக்கீல் கிட்ட பேசி ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கம்மா. சரி சரி, நான் சொன்னேன்னு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சீக்கிரம் ஏதாவது பண்ணி உங்க வேலனை காப்பாத்திக்கோங்க. சரியா? நான் வரேன். சரி, ரொம்ப நன்றி மேடம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.